வணக்கம். மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் உச்ச அதிபதியாக கருதக்கூடிய மேலும் ராஜயோகாதிபதியாக பார்க்கக்கூடிய சுக்கிரன் 2024 ஜூலை மாதம் 7ஆம் தேதியிலிருந்து சந்திர பகவானின் ஆட்சி வீடான கடகம் ராசியில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் சஞ்சரிக்கிறார். இது கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகமான அமைப்பாக கருதப்படுகிறது. எனவே சுக்கிர பகவான் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளிக் கொடுக்கிறார். எனவே ஜூலை மாதம் 7ஆம் தேதி முதல் அடுத்து வருகின்ற 26 நாட்களுக்கு நீங்கள் எதிர்பாராத பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் மிகவும் பலமாக புத்திஸ்தானத்தை பலப்படுத்தக்கூடிய ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிகவும் பலமாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்துள்ளது. மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்தமட்டில் ராசிக்கு 3ஆம் இடத்திற்கும் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக சுக்கிரன் இருக்கின்றார். தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் அவருடைய சப்தம பார்வையை இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் செலுத்துகிறார். சுக்கிர பகவானின் சப்தம பார்வை 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்கு கிடைப்பதால் நீங்கள் எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் என்பதை சுக்கிரன் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் திட்டமிட்ட பல்வேறு விதங்களான காரியங்களை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் மிகவும் பலமாக நிறைந்து கிடைக்கிறது என்பது உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானம் என்பது அதிக அளவிலான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த இடமாக கருதப்படுகிறது. இந்த 5ஆம் இடத்தில் சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் நன்மைகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் சுக்கிர பகவான் உங்களுக்கு யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். சுக்கிர பகவான் இயற்கையிலேயே சுபகிரகமாக இருக்கிறார். ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமான குரு சுக்கிரனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறார். எனவே சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராக கருதப்படுகிறார் என்பது மட்டுமில்லாமல் குரு அமர்ந்த வீட்டிற்குடையவர் சுக்கிரன். இந்த சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலிருப்பது மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை நிறைந்து கொடுப்பதற்கான யோகங்களை உருவாக்கி கொடுக்கிறது. சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். இந்த நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதங்களான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு தவிடுபொடியாகி சிறப்பான முன்னேற்ற யோகங்களை பலமாக சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகக்கூடிய மிகச்சிறந்த இனிதான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது என்பதை துல்லியமாக சுக்கிரன் எடுத்துக்காட்டுகிறார். சுக்கிர பகவானை பொறுத்தமட்டில் 9 கிரகங்களிலேயே திடீர் அதிர்ஷ்டங்களை திடீர் யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த கிரகமாக கருதப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்திகளை பெற்ற வல்லமை படைத்தவராக சுக்கிரனை கருதப்படுகிறது. இப்படிப்பட்ட சுக்கிரன் மிகவும் பலமாக ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். சுக்கிரன் 2, 4, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்குவார். அவ்வாறான மிகச்சிறப்பான இடங்களில் ஒரு இடமான 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றபடி குடும்ப ரீதியான உறவுமுறைகள் பலப்படக்கூடிய மிகச்சிறந்த வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகியுள்ளது. நீங்கள் திட்டமிட்டதை விட அதிக அளவிலான யாராலும் அசைக்க முடியாத அளவிற்கு மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நல்லபல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கிரன் என்பது மட்டுமில்லாமல் சுக்கிரனின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய புத்திக்கு அதிபதியான புதன் பகவானோடு இணைந்து புத்திஸ்தானத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். எனவே உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான புத்திஸ்தானம் மேலும் வலுப்பெறுகிறது. இயற்கையாகவே சுபகிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மற்றும் புதன் சேர்க்கை பெற்று 5இல் சுபத்துவ பாதையில் பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுக்கு புது சுக்கிரயோகம் பலமாக ஏற்படுகிறது. இந்த புது சுக்கிரயோகத்தின் காரணமாக பல்வேறு விதங்களில் நல்ல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுகிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் கருதப்படுகிறது.
எனவே இந்த காலகட்டத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் பெருங்கொண்ட வெற்றியோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் குறிப்பாக குடும்பம் சார்ந்த பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளை திட்டமிடலாம். புதனும் சுக்கிரனும் பஞ்சமஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் குடும்ப உறவுமுறைகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள், சிக்கல்கள், கருத்து வேறுபாடுகள் போன்ற அனைத்தும் விலகி ஒற்றுமை பிறக்கக்கூடிய மிகச்சிறந்த தித்திப்பான தருணமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டம் அமைகிறது. உடன்பிறந்தவர்களால் ஏற்பட்டு வந்த கஷ்டங்கள் விலகி இந்த காலகட்டத்தில் உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுடன் ஒற்றுமையும் நல்லிணக்கமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் பலமாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகைகளான சுப நிகழ்வுகளால் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய வகையில் ஆனந்தம் அதிகரிப்பதற்கான யோகங்கள் உருவாகியுள்ளது. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய தோஷமற்ற கிரகமான குருபகவான் ராசிக்கு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் குருவின் பார்வையால் நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் சனிபகவான் ஆட்சிபலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். எனவே சனியால் உங்களுக்கு எந்தவிதமான தொல்லைகளோ தொந்தரவுகளோ இருக்காது. எனவே இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் குரு அமர்ந்த வீட்டுக்குடைய சுக்கிரன் புத்திக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடன் சேர்க்கை பெற்று ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமோகமான வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய வகையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். மேலும் சுக்கிரன் தன்னுடைய சப்தம பார்வையை ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் பதிக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கின்றபடியே குடும்ப வருமானங்கள் உயரும். மேலும் உங்களுடைய குடும்ப வருமானங்களை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் காரிய வெற்றிகள் பலமாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிக்கல்கள் விலகும். மேலும் உங்களுக்கு இருந்து வந்த கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகளில் இருந்த பிரச்சனைகள் உள்ளிட்ட பல சிக்கல்கள் நிறைந்த விஷயங்களில் நல்லபல அதிர்ஷ்டமாற்றங்களை வலுவாக பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் கண்டிப்பாக உண்டு என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார். உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு வகையான இடர்பாடுகள் கண்டிப்பாக இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் விலகுகிறது. உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சலுகைகள் உங்களை தேடி வரும். சக ஊழியர்கள், மேலதிகாரிகள், நிர்வாகத்தினர்களின் ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கான யோகங்களை உறுதி செய்கிறது. உங்களுடைய உடல் நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். எனவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்லபல திட்டங்களை மிகச்சிறப்பான வகையில் செயல்படுத்துவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் புது சுக்கிரயோகம் பலமாக கிடைப்பதால் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் உங்களுடைய மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மனநிறைவை கொடுக்கக்கூடிய வகையில் மிகச்சிறப்பான விதத்தில் அமைகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் மீனம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் பல தடைகளை உடைத்து எறிந்து அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் யோகங்களையும் லாபங்களையும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. எனவே வியாபாரத்துறை, தொழில்துறை சார்ந்த பணிகளில் பல்வேறு விதங்களான போட்டிகள், பொறாமைகள் இருந்தாலும் உங்களுக்கான இடத்தை நீங்கள் தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் மிகச்சிறப்பாக அமைகிறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் எந்தவிதமான சிரமங்களும் அலைச்சல்களும் சிக்கல்களும் இல்லாமல் மிகப்பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும். மேலும் மாநில, மத்திய அரசின் சலுகைகள் உள்பட தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்லபல அதிர்ஷ்டபலன்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் இந்த சுக்கிர பெயர்ச்சி காலகட்டத்தில் உண்டு. உத்தியோகம், தொழில் சார்ந்த காரியங்களில் இதுவரையில் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய அளவிலான நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் லாபங்களையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கிறது. எனவே நீங்கள் இந்த காலகட்டத்தில் சந்தோஷமான சூழ்நிலையை எட்டுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக பலமாக கிடைக்கிறது. நண்பர்கள், உறவினர்களால் உங்களுடைய முன்னேற்றங்கள் என்பது சிறப்பாக அமைவதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு. அரசியல் துறை மற்றும் கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கிறது. பல்வேறு விதங்களான காரிய தடைகள் நீங்குகிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய, திட்டமிடக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் கலைத்துறையில் பொருளாதார ரீதியான உயர்வுகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய விதத்தில் அமைவதற்கான யோகங்கள் உண்டு. அரசியல் துறை மற்றும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு தடைபட்டுக் கொண்டிருந்த பல காரியங்களை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. அதே நேரத்தில் நீங்கள் நீண்ட காலங்களாக சந்தித்து வந்த பல்வேறு விதங்களான விஷயங்களில் இருந்து வந்த தடைகளை நீக்கி அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்துவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக நிறைந்து கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறது.
எனவே இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகச்சிறப்பான மாற்றங்களை, முன்னேற்றங்களை, வளர்ச்சிகளை, லாபங்களை பெறுவதற்கான யோகங்கள் உண்டு. இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் செவ்வாயும் சாதகமாக குருவை நோக்கி பயணிக்கிறார். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் கிடைக்கிறது. குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலும் குரு அமர்ந்த வீட்டிற்குடைய சுக்கிரன் 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகள் உண்டு. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாகும். நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்களை கனகச்சிதமாக உங்களுடைய சிறுமுயற்சியிலேயே செய்து முடித்து அவற்றின் காரிய வெற்றிகளை பெறுவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கிறது. மேலும் கல்வியில் நல்லபல முன்னேற்றங்களை மாணவ மாணவிகள் பெறுவீர்கள். இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அம்மனை வழிபாடு செய்யுங்கள்.